மக்களே வணக்கம். கம்பும் அதன் மகத்துவமும். நீங்க பாத்தீங்கன்னா கம்பு சாப்பிட்டுருக்கீங்களா? சிறுதானியங்கள்ல இருக்கக்கூடிய சத்துக்களும் வேதிப்பொருட்களும் விட்டமின்களும் எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அதிக புரதச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா கம்புல உள்ளதுங்க மக்களே. வெள்ளை அரிசிகள் நம்ம சாப்பிடுறோம் பாத்தீங்களா, வெள்ளை அரிசிகளை விட 8 மடங்கு இரும்பு சத்து இந்த கம்புல இருக்குதுங்க மக்களே. சோ இப்படிப்பட்ட கம்பு நீங்க சாப்பிட்றதால உங்க உடலுக்கு என்னென்ன நோய்கள் வராம நீங்க தடுத்துக்கலாம், என்னென்ன நோய்களை குணப்படுத்துது, கம்போடைய மகத்துவம் என்ன, அப்படி பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போறேன். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மக்களே. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கம்பை நீங்க பாத்தீங்கன்னா கூழாகவோ அல்லது களியாகவோ எந்த மாதிரி வேணா நீங்க சாப்பிடலாம். இப்படி நீங்க சாப்பிடும்போது உங்க உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை இது கரைக்கிறது மற்றும் தசைகளுக்கு நல்ல இறுக்கத்தை கொடுத்து பலத்தை பாத்தீங்கன்னா தசைக்கு கொடுக்கும் மக்களே. நீரிழிவு நோயாளிகள், அதாவது சர்க்கரை நோயாளிகள் பாத்தீங்க அப்படின்னா, சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கரை சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அரிசி சாதத்தை சாப்பிட முடியாது. அப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்பை கூழாகவோ அல்லது பாத்தீங்க அப்படின்னா களியாகவோ இல்ல தோசையோ எப்படி வேணா செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா நீரிழிவு நோய் கட்டுக்குள்ள வரும். அதாவது அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு பாத்தீங்கன்னா குறையும், கட்டுக்குள்ள இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கம்பு சாப்பிடுவதால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பல நோய் தொற்றுல இருந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பாதுகாத்துக்கலாம் மக்களே. சோ இதுதான் மிக மிக முக்கியம். நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலுக்கு வருது அப்படின்னா பல விதமான நோய்களை நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா நமக்கு வராம தடுத்துக்கலாம். சோ வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்ற முறைப்படி நீங்க கம்பு சாப்பிடுறதுல உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து பல நோய் தொற்றிலிருந்து உங்க உடலை நீங்க பாதுகாத்துக்க முடியும். கம்புல நார் சத்துக்கள் அதிகம் கொண்டிருக்கிறதால வயிற்றுல செரிமான கோளாறுகள் மற்றும் வயிற்று புண்கள் உள்ளவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து சில காலம் கம்பு சாப்பிட்டு வந்தா வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி விடுங்க மக்களே. அதிக எடை உள்ளவர்கள்லாம் கம்பை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை இது குறைத்து சரியான நேரத்தில் பசி எடுக்க வைக்கும். இதனால நீங்க குறைந்த அளவு, அதாவது உங்களுக்கு தேவையான அளவு உணவு மட்டுமே நீங்க சாப்பிடுவீங்க. இதனால உங்க உடல் பாத்தீங்கன்னா எடை அதிகமாக கொழுப்புகள் சேராம உடல் குண்டாகாம உங்களுக்கு எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஃபிட்டா இருப்பீங்க. பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படக்கூடிய காலங்கள்ல சில சமயங்கள்ல அதிக ரத்தப்போக்கும் அடிவயிற்று வலியும் வரும். இந்த நேரத்துல இளஞ்சூடான கம்பு கூழ பாத்தீங்கன்னா, அதாவது இளம் சூட்டுல நீங்க கம்பங்கூழ குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான ரத்தப்போக்கு அடிவயிற்று வலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்படாது. கம்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை போக்கி ரத்தத்தை பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்துகிறது. இதனால உடல் நாள் முழுவதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பாகவே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எனர்ஜியாவே இருப்பீங்க. கம்புல புரதச்சத்து அதிகம் இருக்கிறதால தலைமுடி உதிர்வு உள்ளவர்கள்லாம் கம்பை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா தலைமுடி உதிர்வுல இருந்து விடுபட்டலாம். கம்பு தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரோம் அப்படின்னா இது நம்மளுடைய உடல் சூட்டை குறைக்குதுங்க மக்களே. ரத்த சோகை உள்ளவர்கள்லாம் வாரத்துக்கு 2 நாள் கம்பை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த சோகை நோய் உங்களுக்கு குணமாகும் அப்படின்னு பல மருத்துவ ஆய்வுகள்ல பல மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட கம்போடைய மகத்துவங்களை நீங்க இந்த வீடியோல பார்த்ததும் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க கம்பு சாப்பிடாத ஆளுன்னா இனிமே கம்பை சாப்பிடுங்க. கம்பு சாப்பிட்றவங்க எல்லாம் இந்த பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு மென்மேலும் கம்பை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மக்களே. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, ஏங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன். நன்றி மக்களே.